நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்காரணத்த கொண்டும் இந்த விஷயம் மட்டும் என் வீட்டுக்காரருக்கு தெரியவே கூடாது. அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்ம நினைச்சது நடக்கவே நடக்காது. ஓகேங்க. நீங்க கவலையே பட வேண்டாம். ம். உங்க புருஷனுக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே இது தெரியவே தெரியாது. ம். நான் சொன்னாதானங்க இது வெளியே தெரியும். நான் வாயவே திறக்க மாட்டேன். போதுமா? ஹம். எனக்கு அது போதுங்க. இன்னும் ஒரு 2, 3 நாள் தான் இருக்கும் இல்லையா? அது வரைக்கும் ரகசியமா வச்சிருந்தாலே போதுங்க. ஓகே, சொல்லிட்டீங்கல்ல. நான் இதெல்லாம் அவருக்கு தெரியாம பாத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. ம். ஆமா, எந்த டேட் வருது? 7th தானே? ஆமாங்க, நாளான்னைக்கு. திரும்ப சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. நம்ம 2 பேரும் இப்படி பிளான் பண்ணிருக்கிற விஷயம் என் புருஷனுக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கணும். ஐயோ, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க அத பத்தி மறந்துருங்க. ஏன் ம். இப்படி சின்ன புள்ள மாதிரி பயந்துகிட்டு இருக்கீங்க? அவருக்கு சந்தேகம் வந்துருமோன்னு பயமா ம். இருக்குங்க. அவனுக்கெல்லாம் என் மேல சந்தேகமே வராது. வரலன்னா சரிதான். நாம பிளான் பண்ணபடியே நடந்துக்கலாம். ஐயோ, நம்ம நினைச்சது நடக்கிறதுக்கு இன்னும் 48 மணி நேரம் இருக்கே. எனக்கு செம்ம டென்ஷனா இருக்குங்க. ச்சே, நான் வீட்ல இல்லாதப்போ என் பொண்டாட்டி என் ஃப்ரெண்டு கூட இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காளே. 2 பேரும் சேர்ந்து எனக்கு இப்படி துரோகம் பண்றாங்களே. இவங்க பேசுறத கேட்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி தெரியுது. நான் தினமும் ஆஃபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் இப்படித்தான் 2 பேரும் வீட்டில் உட்காந்து ஜாலியா கூத்தடிச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இவங்களை இப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எனக்கே துரோகம் பண்ணலான்னு பாக்குறீங்கல்ல, இன்னைக்கு உங்களை கையும் களவுமா பிடிக்கிறேன். என்னங்க, அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? ஏண்டி? ஏண்டா? ஆ? எத்தனை நாளா இந்த கருமம் நடக்குது? என்னாச்சுங்க உங்களுக்கு? நீங்க சொல்றது எதுவும் புரிய மாட்டேங்குது. ஏண்டி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? ஏதோ பெரிய நல்லவ மாதிரி நடிக்கிற. நான் ஆபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி இவனை தினமும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கியா? இப்ப நான் திடீர்னு வீட்டுக்கு வந்ததும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறல்ல? பலே பலே. ஏண்டா, உன்னையெல்லாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு எனக்கே துரோகம் பண்றல்ல? அது இருக்கட்டும், இப்படியே கண்டினியூ பண்ற மாதிரியா இல்ல எங்கேயாவது ஓடி போற மாதிரி பிளான் பண்றீங்களா? ஏங்க, என்னங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? எதையும் சரியா தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அடியே, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத வெளியே நின்னு மொத்தத்தையும் கேட்டுட்டேன். டேய், இங்க என்ன நடந்ததுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுறா. இன்னும் என்னடா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இவ்வளவு நாளா உங்க 2 பேருக்குள்ள இருந்த சம்பந்தம் இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுடா. நான் தான் எல்லாத்தையும் கேட்டேன்ல. ஓகே, நாங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் வெளியே நின்னு கேட்டோம்ல. நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னு எங்க சொல்லு பாப்போம். ஏன் என்ன கேட்கலன்னு நினைக்கிறியா? நீ என்னடான்னா இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரியாம பாத்துக்கோன்னு சொல்றதும், எவன் என்னடான்னா நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றதும் எல்லாம் ஒண்ணு விடாம கேட்டுது. ஐயோ ஐயோ, இவன் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் நீங்களே அவனுக்கு சொல்லுங்க. இங்க பாருங்க, நாளன்னைக்கு உங்க பர்த்டே வருதுல, அன்னைக்கு உங்களுக்கு ஒரு gift ம். கொடுத்து சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு தோணுச்சு. உங்க பர்த்டேக்கு கோல்டுல ஒரு பிரேஸ்லெட் gift-ஆ கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கறதுனால இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட கடனா பணம் கேட்டிருந்தேன். அவரும் எடுத்துட்டு வந்து தந்தாரு. அவர் தந்த பணத்தை வச்சு பிரேஸ்லெட்ட வாங்கிட்டேங்க. எங்களோட பிளான் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சர்ப்ரைஸா இருக்காதுன்னு நினைச்சு உங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும் தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? அப்படின்னா நீங்க வாங்கின பிரேஸ்லெட்டுங்க? கொஞ்சம் இருங்க, நானே எடுத்துட்டு வந்து காட்டுறேன். ம்ம். இந்தாங்க, இதுதான் உங்களுக்கு வாங்குனது. ஐயோ, உங்களை பத்தி நான் சரியா புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேனே. ச்சே. எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. முழுசா எதையும் தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. சாரிடா புஜிமா, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஏண்டா, உன் அவசர புத்தியால என்னையும் உன் பொண்டாட்டியும் சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டல்ல. ச்சே. டேய், சாரிடா, என்ன மன்னிச்சிடுறா.